ஹாய் கைஸ், இன்றைக்கி நாங்கள் ட்ரிவாண்ட்ரமில் லொக்கேட் ஆகியிருக்க ஆலிமலை டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 11:30க்கு கிளம்பிட்டோம். லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு இருந்தோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது தான் நாகர்கோயில் டு ட்ரிவாண்ட்ரம் ஹைவே. அப்படி ட்ரிவாண்ட்ரம் ரோட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது 2 சைடும் சீனரி சூப்பராக இருந்துச்சு. இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு நாகர்கோயிலேருந்து ஒரு 1.5 to 2 hours ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த கோவில் ஒரு பீச் சைடில் லொக்கேட் ஆகிருக்கனால இந்த இடமே செம சீனிக்காக சூப்பராக இருக்கும். இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா, மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்போது இங்கே ஸ்டே பண்ணாங்களாம். அப்போ பாஞ்சாலிக்கு தாகம் எடுக்குதுன்னு சொன்னப்போ பீபம் ஒரு பாறையை உடைச்சி வாட்டர் எடுத்தாராம். அப்படி தான் இங்கே இருக்க லோக்கல்ஸ் நம்புகிறாங்க. அப்படியே நடந்து வந்து லெஃப்டில் திரும்பினா இருந்துச்சு பாருங்கள் ஒரு வியூ. கடல் இருக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியல. அப்படியே போய் கொஞ்ச நேரம் வியூ எல்லாம் ரசிச்சுட்டு சரி கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். உள்ளேயே பார்க்கிங் லாட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ பார்க்கிங்க்கு பிரச்சனை இல்லை. பக்கத்துலேயே ஆட்டோ ஸ்டாண்டும் இருக்குது. அப்படின்றனால டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பிலாங்கிங்ஸை வைக்கிறதுக்கான கிளாக் ரூம் அங்கே என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். இது தெரியாமல் எங்கள் ஷூஸை நாங்கள் வெளியவே விட்டுட்டோம். இந்த கேவ் டெம்பிள்குள்ளே போகிறதுக்கு பர் ஹெட் 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கேவ் டெம்பிள்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலௌடு கிடையாது. அதனால் என்ட்ரன்ஸ்லேயே அவங்க ஒரு ஜூட் பேக் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை போட்டுட்டு அப்புறம் எக்ஸிட் ஆகும்போது நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சிவன் ஸ்டாச்சு கீழே தான் அந்த கேவ் டெம்பிள் லொக்கேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ள ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அலௌடு இல்லாதனால கேவ் டெம்பிள்குள்ளே எங்களால் வீடியோஸும் ஃபோட்டோஸும் எடுக்க முடியல. இங்கே இருக்க சிவன் ஸ்டாச்சு ஆல்மோஸ்ட் 58 feet ஹைட் இருக்கும். இந்த கேவ் ஆல்மோஸ்ட் 3500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இந்த கேவ்க்குள்ளே ஃபுல்லாக ஆர்டிஸ்டிக் ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கும். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் புராணங்களை பற்றின சிலைகளை செதுக்கி வச்சுருப்பாங்க. அப்படியே வெளியே வந்துட்டு அந்த ஸ்டாச்சுக்கு முன்னாடி இருந்து ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே இருக்க சீனரியை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி அங்கேருந்து வெளியே வந்து எங்களோட அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோம். இந்த கோவிலேருந்து அப்படியே வெளியே வந்தால் பக்கத்தில் தான் விழிஞம் போர்ட் இருந்துச்சு. சும்மா போயிட்டு போகலான்னு பார்த்தோம். அப்போது அங்கே இருந்த செக்யூரிட்டி கார்டு அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
அப்படியே வெளியில் வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்த்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே லூலு மால் கிளம்பிட்டோம். காலையில் என் ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸாக பண்ணி கொடுத்த சிக்கன் கிரேவியை தான் லஞ்சுக்கு சாப்பிட்டோம். நாங்கள் லூலு மால் போனதை நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்யூ.